நம்முடைய தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பை, திருமணம் என்ற கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். ஹalleluya, ஹalleluya. ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கி அதில் பல ஜீவ விருட்சங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் மனிதனையும் உருவாக்கிட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அங்கே ஒரு திருமணத்தை, ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தர் அங்கே உருவாக்கினதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முழுமையா ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ள அது வந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஹalleluya. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் செய்த முதல் அற்புதமும் எங்கே தான்? ஒரு திருமண வீட்டில் தான். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்ம கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். அவர் நினைத்திருந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள், முதல் அற்புதத்தை, உயிரோடு இறந்த செத்துப்போன மனிதனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். இல்லைன்னா அந்த லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தது போல ஒரு மரித்தவனை அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணின ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய ஒரு புரட்சியை அவர் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திருமண வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில், ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் அவருடைய முதல் அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார் என்பதிலிருந்து ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், அந்த குடும்ப கட்டமைப்பை அவர் கனப்படுத்துகிறவர் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். கணவன் மனைவி, மனைவி கணவர், பெற்றோர் பிள்ளைகள், மாமனார் மாமியார், இப்படி இந்த குடும்பம் என்ற இந்த அமைப்பை அவர் கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறவர். அந்த குடும்ப கட்டமைப்புல அவர் மகிழ்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அந்த கானாவு கல்யாண வீட்டில் பாருங்க, ஒரு நிந்தைக்குள்ளாக போகிறோம், நம்ம பேச்சு வாங்க போகிறோம். மனிதர்கள் நம்ம காலத்துக்கும் நம்மளை நிந்திக்க போகிறாங்க, காலத்துக்கும் இந்த வீட்டில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு, இந்த வீட்டில் சாப்பாடு போடலை, இந்த வீட்டில் ரசம் நல்லா இல்லை, காலி ஆயிடுச்சு, ரசத்தை கொடுக்கல, ரசத்தை சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் போயிருச்சு என்று சொல்லத்தக்கதான ஒரு நிந்தைக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலையில், ஒரு தலைகுனிவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல, அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில், அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஹalleluya. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை, நாங்கள் தலை குனிந்துருவோமோ, இந்த சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நாங்கள் தலை குனிந்துருவோமோ, நிந்தைக்குள்ளாயிருவோமோ, இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் எங்களை ஏளனமாக பேசுவாங்களே, இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறது, என் சூழ்நிலைகளுக்கு முடிவில்லையா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காதா, நாங்கள் நிந்தைக்குள்ளாகவே இப்படியே இருக்கணுமா, பல வருடங்களாய் திருமண தடைகள், பல வருடங்களாய் குழந்தையின்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் நிந்தையில் போயிடுவோமோ, தலைகுனிவில் நாங்கள் போயிடுவோமோ, பொருளாதாரம் அடைப்பட்டு இருக்கிறது, எல்லா கதவுகளும் அடைப்பட்டு இருக்கிறதே, இப்படியே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இப்படியே என்னுடைய சூழ்நிலை முடிஞ்சிருமோ, மற்றவர்களுடைய வாயில் நாங்கள் விழுந்துருவோமோ என்ற சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஹalleluya. படுத்தினது போல உங்கள் வீட்டிலும் அவர் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தவர் இன்றைக்கும் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நம் வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. அந்த வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன காரணம்? ஏன் அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய அற்புதம்? என்னென்ன சூழ்நிலைகள் அங்கே எப்படி இருந்தது? ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன காரியங்கள் ஏதுவாக இருந்தது? நம்ம அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து அறிந்து கொள்ள போகிறோம். என்னோடு அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். 3ஆம் நாளிலே
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு அந்த வீட்டில் அந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஹல்லேலூயா, இயேசு எங்க கல்யாணத்துக்கு வரணும், இந்த திருமண வீட்டுக்கு கண்டிப்பா இயேசு வரணும் என்பதை அவர்கள் விருப்பப்பட்டு இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அழைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவர் வர வேண்டுமானால் நம்ம வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகேவி குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா 19:4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையை போல பாருங்க, இயேசு அந்த வழியில போகும் பொழுது அவருக்கு முன்னாக ஓடி, இயேசு நான் எப்படியாவது பார்த்துடணும், எப்படியாவது நான் அவரை பார்த்துடணும் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்துல ஏறி அவருடைய வாஞ்சையை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையை பார்த்து இயேசு அந்த வீட்டுல பிரவேசித்தார். நான் உன்னோட வீட்டுக்கு இன்னைக்கு வரேன் சகையுவே என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுல இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டுல எப்பொழுதும் இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை இருக்கிறதா? நம்ம ஆண்டவரை நம்ம அழைக்கிறோமா? ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்க கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 பேராக 3 பேராக உங்க வீட்டுல நீங்க கூடி ஆண்டவர் நாமத்தை நீங்க உயர்த்தும் பொழுது பாருங்க, உங்க குடும்ப ஜெபத்துல ஆண்டவர் நாமத்தை நீங்க கூப்பிடும் பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வீட்டுல இருந்துட்டா போதும் பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுல இருந்துட்டா போதும் பாருங்க, எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் ஒருவேளை உங்கள் பார்வைக்கு பர்வதம் போல இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சமாதான குறைச்சலா அவர் பார்த்து கொள்வார். தேவைகள் மிகுதியா இருக்க, ஆண்டவரே எங்க வீட்டுல இருங்க, ஏன்னா அவர் நிறைவானவர் வரும் பொழுது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? 2 பேராக 3 பேராக கூடி நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்லையே, நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, குடும்ப ஜெபம் சுத்தமா வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த இரவு நீங்க ஒரு முடிவெடுங்க. எப்படியாவது இரவு நேரத்தில் நாங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவன் மனைவி 2 பேர் தான் இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மகளோடு இணைந்து ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் இருந்தா போதும். ஹல்லேலூயா. இயேசுவை அழைத்தார்கள், இன்னைக்கு நீங்க அழைக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விருப்பப்படணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வீட்டில் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் அது. அடிக்கடி நான் என்னுடைய பிரசங்கத்திலும் என்னுடைய ஜெப நேரத்திலும் நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? உபாகமம் 23:14.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டை, குடும்பத்தை குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மை ரட்சிக்க, நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நம்முடைய காரியங்கள்ல நம்மை ஜெயமாய் மாற்ற உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஒருவேளை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை நம்ம பாளையம் என்று சொல்லும் நம்ம வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய அந்த ஃபேமிலி, அதுல ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்கள் நம்ம வீட்டுல நடக்கும் பொழுது பாருங்க, அங்க ஆண்டவரால் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை பார்த்து உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் லிட்டரலா நம்முடைய பாளையமாகிய அந்த வீடு, குடும்பம், நம்ம வசிக்கிற இடம், அது சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. கிளீனா இருக்கணும். ஒரு பக்கம் லிட்டரலா கிளீனா இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய இருதயங்கள், அந்த பாளையத்துல வாசமா இருக்கிற மனிதர்களாகிய நம்முடைய இருதயங்கள் அது சுத்தமா இருக்கணும். நம்மிடத்துல தேவையில்லாத துர்க்குணங்கள், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், தேவையில்லாத பழங்களை பார்த்து தேவையில்லாத உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவர் சைலண்டா வெளியே போயிருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் அற்புதங்களை செய்ய முடியும். அன்றைக்கு இந்த கானா ஊர் வீட்டுல ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு இன்னொரு காரியம், அங்க ஒரு சுத்தத்தை அவர் பார்த்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி. ஆண்டவரால் அங்க ஜெயத்தை கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஆகான், ஒரு நபருடைய ஒரு பாவம். அவன் அசுத்தமானவைகளை அவனுடைய கூடாரத்துல, அந்த பூமிக்கு நடுவுல மத்தியில யாரும் பார்க்கல. ஆனா அவனுக்கு தெரியும், என் கூடாரத்துல ஒரு காரியம் இருக்கு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது என் கூடாரத்தில் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால பாருங்க, முழு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தோல்வி. ஜெயத்தை அவங்களால பார்க்க முடியல. அங்க இருதயங்கள் எல்லாம் தண்ணீரை போல கரைந்து போனது. அந்த யோசுவா தன்னுடைய தலையில சாம்பலை போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தை அழுது கொண்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, நான் பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தோல்வி? ஹல்லேலூயா. ஒரு மனிதனாகிய ஆகானுடைய பாவம் அந்த முழு இஸ்ரவேல் குடும்பத்தினருக்கு ஒரு தோல்வி. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் ஒருவேளை இருக்குமானால் ஆண்டவர் நம்மோடு இருக்க முடியாதபடிக்கு நம்முடைய கோபம், சண்டை, பிரிவினைகள், சமாதான குறைச்சல்கள் நம்ம உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுல இருக்கணும், நீங்க எங்க வீட்டுல வாசமா இருக்கணும், நீங்க எங்க வீட்டுல தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல 4 பேர் இருந்தா எங்க 4 பேர் இருதயத்துல நீங்க இருக்கணும் அப்பா. எங்க 4 பேரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் இருதயங்கள்ல இருக்கிற அசுசிகளை கழுவுவீராக. ஆண்டவர் பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த ஆகானுக்குள்ள அந்த பொருளாசை தான். அந்த பொருளாசை என்பது தப்பா? நான் கொலை பண்ணிட்டேனா, யாரையும் கஷ்டப்படுத்திட்டேனா? ஒரு பொருளை வாங்குறதுனால என்ன இருக்கு? பொருளாசைக்காரனாகிய விக்கிரகாராதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அசுசிகள் நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரால நம்மிடத்துல தங்க முடியாதே, வசிக்க முடியாதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுல தங்கி இருக்கணும்ப்பா. என்னுடைய துர்க்குணங்கள் அநேக நேரம் டிவி பார்த்து 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 நம்முடைய உள்ளான மனிதன்ல ஒரு பலன் வீணப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவம் இல்லை. சீரியல்களுக்கும் படங்களுக்கும் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய மாம்சத்தையும் நீங்க விற்று போட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே
என்னை தாழ்த்துகிறேன், குடும்ப ஜபத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அதிக நேரம் அதை எத்தனையோ வாட்டி நீங்க பொருத்தனை செய்தும் அதை தவற விட்டு இருக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்காம படுக்கைக்கு போக மாட்டோம் ஆண்டவரே, நீர் எங்களோட வாசமா இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே அது தடையா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்துடணும். நீங்க இருந்தா போதும். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் பலன் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. அவர் நம்மோடு இருந்தால் போதும் பிரியமானவர்களே. எது இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கிறதோ இல்லையோ, சுகம் இருக்கிறதோ இல்லையோ, ஏன்னா அவர் இருந்தா நமக்கு சுகத்தை தருகிறவர், இயேசு இருந்தா நமக்கு பலனை தருகிறவர், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சியோட கேக்குறீங்க? நம்ம கேட்கலாமா? உங்க வீடுகள் இருந்து ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க, நீர் இறங்கி வாங்க. உம்முடைய பிரசன்னத்தினா என் கூடாரத்துல ஹalleluya, என் எல்லைகள் முழுவதும் கேட்டில் இருந்து எங்க எல்லை முடிகிற வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் ஹalleluya, உம்முடைய பாதுகாப்பு ஹalleluya, உம்முடைய ஆண்டவர் செயல் என் கூடாரத்துல தங்கி இருப்பதாக. வாரும் ஆண்டவரே, எங்க வீட்டுல வாருங்க, என் குடும்பத்துல வாருங்க. ஒரு ஜெபமாக இந்த பாடலை பாடலாமா? நீ சமீபமா இருக்கிறீர் என்று சொன்னது போல ஆண்டவரை இப்பொழுது யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ ஆண்டவரை வாரும் ஐயா, எங்களிடத்துல தங்கிருங்க ஐயா, எங்களிடத்துல வாசமா இரும் ஐயா என்று யாரெல்லாம் இடத்துல வாஞ்சியாய் கேட்டார்களோ அந்த வீட்டுல நீர் பிரவேசித்து, நீர் உலாவி, நீர் தங்கி, நீர் ராஜாவா இருப்பீராக, எங்களை நடத்துகிற ராஜாவா இருப்பீராக, எங்களை நடத்துகிற மாலுமையா இருப்பீராக, எங்கள் தலைவனா எங்கள் வீட்டில் இருப்பீராக. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஹalleluya. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஹalleluya. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஹalleluya. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஏதுவா இருந்த இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தினருடைய கீழ்ப்படிதல். மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்க. அவர் கற்சாடியை நிரப்ப சொன்னார், நிரப்புங்க. என்ன பண்ண சொன்னாலும் செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஹalleluya. அது ஆண்டவர் அங்கு கிரியை செய்ய ஏதுவா இருந்தது. ஹalleluya. சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஹalleluya. அமலேக்கு யுத்தத்திற்கு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அமலேக்கு வழிமறித்த செயலை நான் வைத்திருக்கிறேன், மனதில் வைத்திருக்கிறேன். அதனால இப்பொழுது அமலேக்கோட நீங்க போர் புரியும் பொழுது அவனுடைய காரியங்கள் ஒன்றையும் நீங்க மீதி வைக்காம, இறக்க
முடக்கம் வைக்காதீங்க. ஸ்திரீகள் புருஷர்கள் 3ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதை 1 சாமுவேல் 15:2-3 நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்றையும் நீங்க மீதி வைக்காம முற்றிலும் நீங்க கொன்று போட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, சவுலுக்கு ஆண்டவர் அந்த போர்ல வெற்றி கொடுத்துட்டாரு. வெற்றி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பாருங்க சவுல் செய்தது என்ன தெரியுமா? அதை அழித்து போட அவருக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாத ஒரு சவுல். ஹல்லேலூயா. முதல் தரமானவைகளை பார்த்த உடனே இதை வைத்துக் கொள்ளலாம், 2ஆம் தரமானதையும் வைத்துக் கொள்ளலாம், ஆனா அற்பமானதை ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதற்கு ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா? முற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? நீங்க மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதீங்க, மற்றவர்களை குறித்து புறங்கூறாதீங்க, மற்றவர்களுக்கு மன்னியுங்க, மற்றவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க, கசப்பு வைத்துக் கொள்ளாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறோமா? நமக்கு பிடித்ததை மாத்திரம் செய்து விட்டு பிடிக்காததை நம்ம விட்டு விடுகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கும் வேணும். உலகத்தார் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதுவும் நான் செய்வேன். நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் எடுத்துக்கிறது உலகத்தார் இடத்துல இருந்து இல்லையா? கேட்டா கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது. ஹல்லேலூயா. சமீபத்தில் பார்க்கும் பொழுது என்னோட தாயார் சொல்லுவாங்க, கூட்டங்களில் பிரசங்கிக்கும் பொழுது, நம்முடைய கிறிஸ்தவர்கள் இந்துக்களுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இது தமிழர் பண்பாடு என்று சொல்லி விடுறாங்க. நம்முடைய பண்பாடில் வளைகாப்பு உண்டா? நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய கிடையாது, அது தமிழருடைய பண்பாடு அப்படின்னு சொல்லிடுறது. இந்துக்கள் செய்கிறது போல செய்கிறது. ஆனால் பாருங்க, திருமணத்தில் நம்முடைய தமிழர் பண்பாடை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லையே. தமிழர் பண்பாடு போல சாரி உடுத்தலாமே? இல்லையே. நமக்கு விருப்பமானதெல்லாம் எடுத்துக்கொண்டு நமக்கு என்னெல்லாம் விருப்பம், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அழித்து போட்டு வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டான்னு சொல்லும் பொழுது, உலகத்துல எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஆண்டவரே நான் வச்சுக்கிறேன், ஆனா இதெல்லாம் நீங்க சொல்றபடி செய்யறேன்னு சொல்றோமா? இன்றைக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த சவுல் செய்ததுனால அங்க சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அங்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இன்றைக்கு மிகவும் முக்கியம். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நான் கற்றுக்கொள்வது? எப்படி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏன்னா வேதம் அது நம்மளுக்கு வழி காட்டுகிற தீபம். ஹல்லேலூயா. இந்த வழியில போனா இந்த வழி நல்லா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை அந்த வழி நம்மளுக்கு கடினமா இருந்தா எடுத்துக்கொள்கிறோமா? ஒருவேளை வார்த்தைகள் இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியர்கள் பேசும் பொழுது ஒருவேளை அது கடினமா இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அனனியா சப்பிராள் பேதுருடைய வார்த்தைக்கு முழுமையாய் செவி கொடுத்தாங்க, ஆனா முழுமையாய் செவி கொடுக்கல. அந்த குடும்பத்துல அங்க ஒரு பெரிய இழப்பை அவங்க பார்த்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் அவங்க அனுபவிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல், முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துக்கு திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அங்க மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவங்க கட்டளை கொடுக்கறாங்க, அவங்க போதிக்கிறாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க, அவங்க லீட் பண்றாங்க, கைட் பண்றாங்க அங்க இருந்த ஜனங்களை. அவரிடத்துல கேட்டு செய்யுங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற நம்ம ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும், ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யணும் என்று நாமும் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி என்ன? அப்படி அல்ல, நான் சொன்னி கேட்க போறாங்களா? அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா?
தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாலிய ஸ்திரீகளுக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் புத்தி சொல்ல வேண்டும் என்று அங்க பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளாகிய நீங்கள், வீட்டில் இருக்கிற நீங்கள், ஹalleluya, ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சு, யாரும் என்னோட பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படி சொல்றீங்களா? இல்ல நீங்க எப்படிப்பட்ட ஆலோசனைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? வீட்டுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்க பொறுமையா இருக்கணும், நீங்க எதிர்த்து பேசாதீங்க, பொறுமையா இருங்க, கணவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்துல நீங்க கணவருக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படியெல்லாம் போதிக்கிறோமா? இல்ல நீ நீ பேசு, நீ கேளு, நீ அப்படி பேசு, நீயே அமைதியா இருக்கிற, இப்படிப்பட்ட போதனைகளை நம்ம செய்கிறோமா? இங்க பார்க்கிறோம், பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்துல அன்புள்ளவர்களாயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் நல்லவர்களாயும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அவங்களுக்கு போதிங்க என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. எப்படி மரியாள் நீங்க அவர் சொல்றபடி செய்யுங்க என்று அவர்களை நடத்தினார்களோ, அதே போல உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நடத்த நீங்க கடமைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன அதை பாருங்க, ஆண்டவருக்கு இது விருப்பமா அதை பாருங்க, ஆண்டவர் சொல்றபடி கேளுங்க, ஆண்டவருக்கு சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், அதுதான் உத்தமம் என்ற அந்த போதனையை நம்ம செய்ய நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹalleluya. கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீங்க செய்ய கவனமா இருக்கும் பொழுது, அதற்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது தெரியுமா? கீழ்ப்படியும் பொழுது, ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் பாதி கீழ்ப்படிஞ்சிட்டு மீதி பாதி நிறைய நேரம் பார்க்கும் பொழுது, ஒரு கஷ்டம் காலம் வரும் பொழுது நம்ம கீழ்ப்படிதலை விட்டு விடுவோம். நல்லா இருக்கும் பொழுது நம்ம வேதத்தை வாசிக்கிறதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுமா இருக்கும். ஆனா ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோமா? இல்ல, ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு அதை ஆண்டவர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பாருங்க, இயேசு பிதாவுக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால பிதா இயேசுவை எல்லாவற்றின் மேலாக அவர் உயர்த்தினார். இன்றைக்கு நம்முடைய உயர்வு நம்முடைய கீழ்ப்படுதல்ல தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்க எப்படி செவி கொடுக்க முடியும்? முதல்ல வாசித்தாதானே செவி கொடுக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நான் தியானமாக இருக்க, நீர் என்னோடு பேசும் பொழுது அதற்கு நான் செவி கொடுக்க, ஒருவேளை அது கடினமா இருந்தாலும் அதுக்கு நான் செவி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. சொல்லுங்க, செவி கொடுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. சவுலை போல அல்ல. ஹalleluya. ஆண்டவரே, உங்களுக்கு தான் நான் தர போறேன், இது நடந்தா உங்களுக்கு தான் நான் காணிக்க கொடுக்க போறேன், ஆண்டவரே உமக்கு தான் பலி செலுத்த போறேன். இல்ல, செவி கொடுத்தல் முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். நம்மளுடைய காணிக்கைகள்ல அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையில் அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அதுவே புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. ஆண்டவரே, நிறைய நேரம் உடைய வார்த்தைக்கு கீழ்
வார்த்தை எனக்கு நேராய் வரும் பொழுது இது எனக்கு இல்ல, நானே இந்த நினைச்சுக்கிறேன், இல்ல இல்ல எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னையே நான் திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள் போதும் அப்பா. ஆண்டவரே, முழுமையாய் நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ, இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என் குடும்பத்துக்கு இயேசு என்ன சொல்லுகிறீர், அதன்படி நடக்க, உம்முடைய சித்தத்தின் முனையில நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள நாட்கள்